ரீசெண்ட் டைம்ல இந்த போனை பத்தி கேட்காத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கேட்டிருக்கீங்க. ஒரு நிமிஷம், நீங்க எல்லாரும் கேட்ட அந்த ஒரு ஸ்மார்ட் போன் இதுதான். பட் இந்த ஸ்மார்ட் போனில் என்ன பிரச்சனைனா, அமேசானில் ஆர்டர் போட்டு வர்றதுக்கே 149 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியா. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அமேசானில் இந்த ஃபோனுக்கு தான் வந்தது. நீங்கள் ஏதாச்சும் வாங்கியிருக்கலாம்னு சொல்லுங்கள். மற்றபடி இந்த ஃபோனை பற்றி சொல்கிறதுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஸோ முதல்ல நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஃபோன் இதே தான். அதுலேயும் இந்த கலர் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கும் பார்க்கும்போது வா ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுப்பா அப்படின்னு தான் தோணுச்சு. எப்போ ஆர்டர் போடுற வரைக்கும், அன்பாக்ஸ் பண்ணுற வரைக்கும். பட் கையில் எடுத்து பார்த்த உடனேவே இந்த டிசைனை எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு உடனே இந்த ஃபோன் ஞாபகம் வந்துச்சு. எந்த ஃபோன் தெரியுதா? ஸோ OnePlus உடைய அந்த டிசைன் ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிடுச்சு. இதில் முழுசாக மறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. ஸ்பெஷலி இந்த கலர் வித்தியாசமாக இருக்குன்னு வாங்கினேன், அது சுத்தமாக இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஸோ ஸ்ட்ரைட்டாக சொல்லணும்னா OnePlusோட வைப் கொஞ்சம் மிஸ்ஸிங், ஓப்போவோட வைப் நிறைய தெரியும். அண்ட் மெட்டீரியலை பற்றி சொல்லணும்னா இந்த வாட்டி ஃபைபர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது போன ஜென்ரேஷன் யூஸ் பண்ண அதே ஃபைபர் கிளாஸ் தான், ஆனால் அதுக்கு முன்னாடி மெட்டல் இருந்தது. ஞாபகம் இருக்கா? ஸோ போன வாட்டி டவுன் கிரேட் பண்ணாங்களா, இது அங்கேயே தான் இருக்கு. பட் கம்பேர்டு டு நார்மல் பிளாஸ்டிக் இது கொஞ்சம் பெட்டர். அந்த காம்பினேஷன்லாம் இன்னும் கொஞ்சம் சஸ்டைனபிளா, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப இந்த ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட் போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இது பார்க்கறதுக்கு ரொம்ப பிளைனா மேட் ஃபினிஷிங்கா நல்லா தான் இருக்கு. ஆனா கையை வைக்கும் போது லைட்டா அந்த ஸ்கிராச் எல்லாம் படுற மாதிரி இருக்கும். ஆனா தொடச்சா போயிடுது. அண்ட் இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல நம்ம ஒரு ஓப்போ போனை பார்த்திருந்தோம். அதுல இருந்து அதே இஷ்யூ. இந்த காரர் வந்து, அதாவது இந்த எட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கர்வினஸ் வந்து மிஸ் ஆகி அந்த பர்ஃபெக்ஷன் லைட்டாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த வாட்டி வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க. போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும்னு எனக்கும் ஆசை. ஆனால் போன ஜென்ரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனோட ரொம்ப அதிகமாக தான் வச்சிருந்தாங்க. ஏன்னா OnePlus Nord 4 கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோனை கையில் எடுக்கும்போது நல்ல ஹெவியான ஃபீல் இருக்கு. IP66, 68, 69, 69K இது வரைக்கும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷனும் இருக்குதான். அதுக்காக கீழெல்லாம் தயவு செஞ்சு போட்டு பார்க்காதீங்க. போயிட்டு அண்ட் ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி 7i இருந்தது. பட் இதுல அவங்க வேற ஒரு புது கிளாஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது OnePlusம் அந்த கம்பெனியும் சேர்ந்து செய்ததுனால இது விக்டர்ஸ் லெவலுக்கு உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. தெரியல, காசு கொடுத்து வாங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பக்கம் தான் இருக்கு. ஏன்னா திரும்ப விற்கணும்ல. ஸோ இந்த அளவுக்கு சும்மா மேலோட்டமாக போடுறோம். பட் இருந்தாலும் விக்டர்ஸ் அளவுக்கு வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உண்மையாகவே டெஸ்ட் பண்ணுறோம். அப்போது இதில் ஸ்க்ராட்ச் மற்ற ரெசிஸ்டன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதையும் சேர்த்து நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ டிஸ்பிளே தான் இந்த வாட்டி ஒரு உண்மையிலே பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கும்பொழுது நமக்கு 165 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷர்ஸ் இருக்குது. 3600 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. பெசில்ஸை பார்க்கும்போது நல்ல யூனிஃபார்ம் பெசில்ஸ் தான். உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வந்து தெரியுது. அதில் இஷ்யூ கிடையாது. அண்ட் உங்களுக்கு HDR கண்டென்ட், நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப் போன்ற எல்லா இடத்துலையுமே இருக்குது. அது நல்லாவே இருக்கு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே, அந்த கலர்ஸ் நல்லா பஞ்சியா இருக்கு. வியூயிங் ஆங்கிள்ஸுமே நல்லா இருக்கு. LTPS டிஸ்பிளே தான். ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே உங்களுக்கு ஆல்வேஸ் இருக்காது, டெம்பரரியா தான் இருக்கும். பட் சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு OnePlus எப்பவுமே ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி, அதுவும் நாடு இதெல்லாம் செம்ம சவுண்ட் வந்து இருக்கும். யூஸ் பண்ண வரைக்கும் எங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட். இது கூட தான் நாங்கள் இந்த செக்மெண்ட்டே வந்து கம்பேர் பண்ணுவோம். சரி, இதில் அது இருக்கா, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்களான்னு பார்க்கும்போது சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா 100 வரைக்கும் வைக்கும் போதே we are very happy. பேஸா இருக்கட்டும், உங்களுக்கு அந்த கிளாரிட்டியா இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச்சா இருக்கு. இதுல 300% வேற போகுமா, அது தேவையில்லாத ஒரு அணி. 100% வரைக்குமே நல்லா இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரியல் சேஞ்ச் அப்படின்றது இன்னொரு இடத்துல இருக்கு, இதோடைய பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதுல கொண்டு வந்திருக்கிறது Snapdragon 8s Gen 4 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸர். 2.3 மில்லியனுக்கான AnTuTu ஸ்கோர் வந்திருக்கு. அண்ட் ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 54% வரைக்கும் தான் வந்திருக்கு. BGMIல கேமிங் டெஸ்ட் பண்ணும்போது நார்மலா 120 FPS வச்சு ஃபர்ஸ்ட் நாங்க இனிஷியல் கேமிங் விளையாட ஆரம்பிச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வரைக்கும் எந்த இஷ்யூமே கிடையாது. half an hour வரைக்கும் புஷ் பண்ணும்போது அதுல ஃப்ரேம் டிராப்ஸ் நமக்கு விசிபிளி நோட்டீஸ் ஆச்சு. half an hour அப்புறம் 165 FPS போட்டு நாங்க கேம் பிளே வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். அந்த டைம் விசிபிளி ஃப்ரேம் டிராப்ஸ் வந்து இங்க இருக்கு. அண்ட் இந்த டைம்ல பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருந்த அந்த FPS மீட்டருமே அதை கில் பண்ணி விட்டுருச்சு. ஸோ அதனால எக்ஸாக்ட்லி என்ன ஆவரேஜ் FPS செகண்ட் ஹாஃப்ல வந்ததுன்னு எங்களால சொல்ல முடியல. ஸோ ஓவராலா சொல்லணும்னா இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கேமிங்ல ஒரு சில ஆப்டிமைசேஷன் கம்மியா தான் இருக்கு. ஸ்டோரேஜ் டைப் வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. UFS 4.1 வந்து கொடுத்திருக்காங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம். பட் இவங்க மிஸ் பண்ண இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. USB 2.0 மட்டும் தான் இப்பயுமே இருக்கு. 15 hourலயே அதான் இருக்கும். அதுலயே மாத்த சொன்னோம், இதுலயும் மாத்திருக்கணும். அண்ட் இவங்க ரொம்ப சேஃபா ப்ளே பண்ண இடம் ஒன்று இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் வைஸா பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் இல்லாத மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலி போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல மெயின் கேமரால ஒரு டவுன் கிரேட், சென்சரா பார்க்கும்போது ஹார்ட்வேரா பார்க்கும்போது செல்ஃபி கேமராவுமே டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. ஹார்ட்வேர் வைஸா காம்ப்ரமைஸ் பண்ணி டவுன் கிரேட் ஆகியிருந்தாலும் அவங்க ஆப்டிமைசேஷன் இந்த வாட்டி கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்காங்க. அது விசிபிளா நமக்கு தெரியுது. Nord 5 விட Nord 6ல கேமரா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சரி, இந்த கேமரா எல்லா இடத்துலயுமே பெஸ்டா இருக்கானா? அதான் கிடையாது. ஓவராலா பார்க்கும்போது நல்லா இருக்கு. நீங்க
ஆன்லைன்ல ஷேர் பண்றதுக்கு டீடைல்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வார்ம்னஸ் அதிகமா இருக்கு. சொல்ல போனா கொஞ்சம் yellowish tint வந்து ஃபேஸ்ல அதிகமா வந்து அதாவது reddish tint வந்து உங்களுக்கு தெரியும் விசிபிளி. சோ இது போக போக அவங்க ஒரு ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுத்து இன்னும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணாங்களாவே போதும், ஓரளவுக்கு நல்ல கேமரா ஆயிடும். சோ இன்னைக்கு தேதியில லாஸ்ட் இயரோட பெட்டர் கேமரா அப்படின்னு சொன்னாலுமே இது இந்த செக்மெண்ட்ல பெஸ்டா அப்படின்றது போக போக டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். செல்ஃபில டீடைல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நீங்க கம்பேர் பண்ணும்போது கம்மியா தெரியும். பட் மத்தபடி ஸ்கின் டோனு அந்த விஷயங்கள் ப்ராசஸிங் எல்லாம் கொஞ்சம் பெட்டர். அப்போ Nord 5ல இருந்த மாதிரி அந்த சென்சரே இதுல கொடுத்திருந்தா இன்னுமே கேமரா பெட்டரா இருந்திருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. சோ ஏன்னா கம்மி சென்சர்ல இந்த அளவுக்கு பண்ண முடியும்னா இதை பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இல்லையா? சோ அந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்கணும். சோ இப்போ இந்த பெரிய டிஃபரன்ஸ் எங்கன்னா பேட்டரி 9000 mAh பேட்டரி, இதுதான் உண்மையாவே பெரிய அப்கிரேட். 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜருமே வருது, பிளஸ் ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் கொடுத்துறாங்க. சோ லிட்டரலி OnePlusல இருந்து ஒரு வித்தியாசமான பவர் பேங்க் மாதிரி 9000 mAh இல்ல. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் Oxygen 16 தான், Android 16 மேல இருக்கு. 4 OS அப்டேட், 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்ல இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். OS வைஸா பார்க்கும்போது, சாஃப்ட்வேர் வைஸா பார்க்கும்போது ரொம்ப ஸ்லீக்கா இருக்கு, ஸ்னாப்பியா இருக்கு. இது இஷ்யூ வந்து கிடையாதுங்க. AI ஃபீச்சர்ஸ் நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ எல்லாமே இதுலயுமே இருக்கும். பிளஸ் கீ எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ அதுவுமே இருக்கு, அதையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா பை டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய 1-2 இந்த ப்ளோட்வேர்ஸ் எல்லாம் இதுலயுமே இருக்கு. வேணானா மட்டும் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கனெக்டிவிட்டிலயுமே ஒரு சில அப்கிரேட்ஸ் வந்து இருக்கு. நமக்கு Wi-Fi 7 கொடுத்துருக்காங்க, Bluetooth 6 இருக்கு, NFC IR blaster இது எல்லாமே இருக்கு. சோ டயலர் அவங்களோட டயலர் தான் கொடுத்துருக்காங்க. அதுல உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இருக்கு. பிரைசிங் வைஸா பார்க்கும்போது ரீசன்ட் டைம்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் போன் பிராண்ட்ஸ் எல்லாமே அவங்க லான்ச் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் போனை இது வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த பிரைசிங் விட அதிகமாக தான் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுமே அப்படிதான் லான்ச் பண்ணிருக்காங்க. பட் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது இவங்க அந்த பிரைசிங்க்கு ஏத்த மாதிரி ஹார்ட்வேர் வைஸாவும் ஒரு சில விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. பட் அது அப் டு த மார்க் இன்னைக்கு தேதியில ஆப்டிமைஸ்டா இல்லன்றது மட்டும் தான் என்னுடைய வருத்தம். ஒருவேளை நம்ம சொன்ன மாதிரி இந்த கேமராவை டவுன்கிரேட் பண்ணாமையோ நமக்கு OnePlus Nord 4 அளவுக்கு இதுலயுமே ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரைஸ் சூப்பர் ஜஸ்டிஃபைடுன்னு சொல்லியிருந்திருக்கலாம். பட் இது எல்லாமே நம்ம இன்னும் இன்டெப்தா டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதுவும் இன்டெப்தா இந்த போன் மட்டும் கிடையாது, இந்த போன் கூடவே இவங்க அண்ணனுங்க 2 பேர் இருக்காங்க, OnePlus 15R and 13R. அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு கிட்டத்தட்ட பிரைசிங் பக்கத்துலயும் வந்துருச்சு, நமக்கு கம்பேரிட்டிவ்லி இருக்கு. அப்படின்ற பட்சத்துல எது பெஸ்டா இருக்கும்ன்றதை நம்ம ஃபுல் ரிவ்யூ சீக்கிரமா கொண்டு வர போறோம். அதுல உங்களுக்கு எந்தெந்த கேள்விகள் இருக்கு, எப்படி எல்லாம் நம்ம கம்பேர் பண்ண நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லாத்தையுமே வச்சு செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். மீண்டும் இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.